ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள், மாணவர்கள் அமைதியாக நடத்திய போராட்டத்தின் போது சமூக விரோத மற்றும் தேச விரோத சக்திகளும் தீவிரவாத கும்பலும் புகுந்து போராட்டம் நிறைவடைந்த பின்னரும் கூட்டத்தை கலைந்து போக விடாமல் தடுத்து ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக வன்முறையை தூண்டி காவல்துறை மற்றும் பொதுமக்களை தாக்கி அச்சத்தை ஏற்படுத்தியதாக சட்டப்பேரவையில் ஆதாரங்களுடன் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்தார். ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆதாரங்களுடன் விளக்கம் அளித்தார். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போன்றோரால் நடத்தப்பட்டு வந்த போராட்டத்தின் இடையே தேச விரோத, சமூக விரோத, தீவிரவாத சக்திகள் ஊடுருவினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்ல விடாமல் அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு எதிராகவும் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து விளைவிக்கும் வகையில் பல இடங்களில் அச்சக்திகள் வன்முறையில் ஈடுபட்டு காவல்துறையினரை தாக்கியும், காவல் நிலையங்கள், காவல் வாகனங்களுக்கு தீ வைத்தும், சேதம் விளைவித்தும், பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய போதும் காவல்துறையினர் மிகுந்த கட்டுப்பாடுடன் துப்பாக்கி சூடு, தடியடி போன்ற பலப்பிரயோகம் போன்றவற்றில் ஈடுபடாமல் குறைந்தபட்ச பலத்தை மட்டுமே உபயோகித்து பொதுமக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் சேதம் ஏற்படாமல் அச்சக்திகளை களைந்து சட்டம் ஒழுங்கை பராமரித்தனர் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜல்லிக்கட்டு நடைபெற சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்ட மகிழ்ச்சியை இதற்கு பங்களித்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோர் அனுபவிக்க முடியாதபடி, அந்த மகிழ்ச்சியான சம்பவத்தை அனுபவிக்க முடியாதபடி சமூக விரோதிகள் செய்துவிட்டனர். சென்னையில் நடந்த வன்முறை சம்பவங்களின் போது சட்டவிரோதமாக செயல்பட்ட சமூக விரோத கும்பல்களை கலைக்கும் போது காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் சுற்றம் சுமத்தி வருகின்றன. இது தொடர்பாக சில காணொலி பதிவுகள் பல்வேறு ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்பட்டு வன்முறைக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் உறுதிபட தெரிவித்தார். முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றச்சாட்டுகள் உண்மையெனில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வழக்குகள் விசாரணையின் போது அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி வன்முறையில் ஈடுபட்ட தீய சக்திகளை கண்டறிந்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.